எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் ஐயா ரவீந்திர சாமிஜிகர். வணக்கம் சார். வணக்கம் சார். சீமான் தொடர்ந்து போராட்டத்தெல்லாம் விஜய் கடுமையை விமர்சிச்சுட்டு வர்றாரு. ஆனால் விஜய் சீமானை பற்றி எங்கேயுமே பேசல. அப்போ பொதுவாக சீமான் விஜய் தன்னை பற்றி சீமானை பற்றி பேசுறது, இவர் ஏன் விஜயை பற்றி தொடர்ந்து விமர்சிக்கிறாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. ஸோ தொடர்ந்து விஜய் விமர்சிக்கிறது எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி சீமானுக்கு? நான் சொன்னேன், இது ட்ரெய்லர் தான், என்ன இறங்கி அடிப்பாரு சீமான் விஜய் நான் சொன்னேனா இல்லையா? ஆமா, அது ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன். கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சின்னு சொன்னார். அப்ப எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லி எம்ஜிஆர் ரசிகர்கள் ஆதரவு, மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒரு நல்ல விதமா ஆட்சி பண்ணாரு. அதோட குட்வில் எல்லாம் இவரு கமல்ஹாசன் ஐயா எடுக்க பார்த்தாரு. சீமான் அவர் எம்ஜிஆர் அவரை மதிச்சாரு. ஜெயலலிதாவை கூட தள்ளிக்கிட்டு கமல்ஹாசனை கட்சியில சேக்க நின்னாரு. அந்த காலத்துல மார்க்கெட் நல்ல ஜரூரா இருந்தனால கமல்ஹாசன் தான் போகல. எம்ஜிஆர் விரும்பினாரு, தனக்கு பிறகு கமல்ஹாசன் சிஎம் ஆகணும்னு விரும்பினாரு. அப்போ அது நடக்கல. அப்புறம் கமல் கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த நன்றியில எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பான அவர் சொன்னார். கமல்ஹாசன் படத்துக்கு ஆண்டும் விருது, அடுத்த ஆண்டு விருதெல்லாம் கொடுத்துருக்காரு. நம்ம பார்த்தா தெரியும். ராஜபார்வை படத்துக்கு 2 வருஷமும் போட்டு அவருக்கெல்லாம் கமலுக்கு அந்த அளவு கமல் எம்ஜிஆருக்கு செல்ல பிள்ளையா இருந்தார். ரொம்ப உச்சி மோர்ந்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு கமலை எம்ஜிஆர் வச்சிருந்தாரு. கடைசியா ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு எதிராக பண்ணும்போது பிராமின் ஓட்டு பாதிக்குமோங்கிற ஒரு அச்சத்துல ஜெயலலிதாவை தள்ளிட்டு கமல்ஹாசன் அந்த இடத்துல சேர்த்துடலான்னு கூட எம்ஜிஆர் திட்டம் போட்டிருந்தார். கடைசியில அது நடக்கலைன்னு நமக்கு தெரிஞ்சது. கமல் கட்சி ஆரம்பிச்சதும் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பானார். சீமான் எம்ஜிஆர் ஊழல் பரிச்சாளி, சாராயவர்களை கல்வி தந்தையாக்குனார். அதனாலதான் 1% இருந்த சீமான் 4% வந்தார். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். எம்ஜிஆர் ஊழல்வாதின்னு சொல்றதுக்கு ஒருத்தனுக்கு தைரியம் வேணும். எம்ஜிஆர் சொல்லி அண்ணன் வைகோ எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்னாரு. விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்னாரு. கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்னாரு. 3 பேரும் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொல்லும் போது இப்போ விஜயும் எம்ஜிஆரை பற்றி சொல்லி முன்னெடுத்துக்கிட்டு வராரு. அப்போ சீமான் அந்த இடத்துக்குள்ள விஜய் எம்ஜிஆர் சொன்னதும் சீமான் எம்ஜிஆர் 3 கவுண்ட்ல அடிக்கிறாரு. ஒண்ணு, எம்ஜிஆர் மலையாளி, முல்லை பெரியார் அணை பாதுகாப்ப கேரளாவுக்கே கொடுத்துட்டான், தமிழின துரோகம் பண்ணிட்டாருன்னு ஒரு பாயிண்ட்ல அடிக்கிறாரு. இன்னொரு பாயிண்ட், எம்ஜிஆர் தமிழை குப்பை கூடையில தூக்கி போட்டுட்டாரு, தமிழுக்கு விரோதமா நடந்துட்டாருன்னு அடிக்கிறாரு. விளக்கமா தான் சொல்றாரு. இன்னொரு பாயிண்ட், ஏழை எளிய மக்கள் மருத்துவராக முடியாம எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரியை பணக்காரங்கிட்டே கொடுத்துட்டாரு, உயர்கல்வியை பணக்காரனே கொடுத்துட்டாருன்னு விஜய் எம்ஜிஆர் சொன்னதுமே எம்ஜிஆருக்கு எதிராக சீமான் இவ்வளவு அடியும் அடிக்கிறாரு. விஜய் அண்ணாவை சொல்லும் போது அண்ணாவை அவ்வளவு அடிக்கல, ஆனா அண்ணாவே அடிக்கலாம். அண்ணா குள்ளுகப்பட்டவர் கொல்லப்புற வழின்னு முதறிஞர் ராஜாஜி முதலமைச்சர் ஆனதுமே குறை சொன்னார். ஆதவர்ஜுனா ரெட்டிக்கு தான் இதை நான் சொல்றேன். ஆதவர்ஜுனா ரெட்டி நாட்டுல எவனுக்கும் விவரம் தெரியாது, விஜயை பற்றி சொல்லிட்டா அண்ணாவுக்கு கூட்டம் அதுன்னு சொல்லிட்டா எல்லாம் நம்பிடுவான்னு மோசடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா ரெட்டியா ஜோசப் விஜய்க்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது என்றாலும் ஆதவர்ஜுனா ரெட்டிக்கு தான் சொல்றேன். சீமான் இந்த இடத்துக்குள்ள அண்ணாவை அடிக்க போகல. பட் அண்ணாவை அடிக்கிறாரு, லைட்டா அடிக்கிறாரு. அண்ணா குள்ளுகப்பட்டவர் கொல்லப்புற வழின்னு இவரை முதறிஞர் ராஜாஜியை சொல்லிட்டு அவரு 62ல தோத்து போனார். காஞ்சிபுரத்துல தோல்வி அடைஞ்சதும் 67ல அசம்பிளிக்கு நிற்காம மக்களவைக்கு நின்னாரு. 6 சட்டங்கள் கொண்ட ஒரு மக்களவைக்கு யாரும் ஸ்கெட்ச் பண்ணி தோக்கடிக்க முடியாத அளவுக்கு நின்னாரு. ஜெயித்தாரு. திமுகவுக்கும் ஆட்சிக்கு வந்தது. அப்போ அவரு நெடுஞ்செழியன்கிட்டயோ கலைஞர்கிட்டயோ தான் ஆட்சியை கொடுத்துட்டு போயிருக்கணும், மக்களவைக்கு தான் அவர் போயிருக்கணும். ஆனா அவர் சட்டமன்ற கட்சி தலைவராகி முதல்வரானார், தப்பு இல்லை. ஆனா எம்எல்சி ஆகி தான் முதல்வரானார், எம்எல்ஏக்கு நிற்கல. அப்ப நீங்க கொள்ளுகப்பட்டவர் கொல்லப்புற வழின்னு கொள்கை உறுதியோட நிற்கக்கூடிய நீங்க, வேட்டி துண்டுன்னு டைலாக் அடிக்கக்கூடிய நீங்க, ராஜாஜிக்கு ஒரு நீதி, அண்ணாவுக்கு ஒரு நீதியா? அப்போ மேல் சபை நாட்டுக்கு உதவாத சபை, மேல் சபை ஒயிட் கலப்பன்னு சொல்லிக்கிட்டு நீங்க அதே மேல் சபையோட எம்எல்சி ஆகி வர்றது எந்த வகையில நியாயம்னு அடிச்சிருக்கலாம். பட் அவரு சீமான் அந்த இடத்துல என்ன பாக்குறாருன்னா, அண்ணாவை அடிக்கிறத விட அண்ணா 1.5 வருஷம் இருந்தது, அது ஒன்றும் பெருசு இல்லை, கொஞ்ச காலம்தான். அண்ணாவுக்கு பிறகு நெடுஞ்செழியன் வந்திருக்கணும், ஒரு கொடுஞ்செழியன் தமிழ்நாட்டுக்கு இதாகி போச்சுன்னு அண்ணா நெடுஞ்செழியனே அப்படி ஒரு மாதிரி அந்த பாசிட்டிவ் அடே சீமான் அவருக்கு எது லாபமோ அந்த இடத்துக்குள்ள லாபமா பண்ணிக்கிறாரு. நான் அண்ணாவை அடிச்சிருக்கிறேன். இப்போ அண்ணாவை என் அளவு பாராட்டணும்னு இருக்க மாட்டான், அடிக்க வேண்டிய இடத்துல கரெக்டாவே நான் அடிச்சிருக்கிறேன். இந்த எம்எல்சி மேட்டர்ல முதறிஞர் ராஜாஜ குறை சொன்னது தவறுன்னு அடிச்சிருக்கிறேன். அப்போ அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞருக்குடைய கடற்கரை, ஆஸ்திரேலியா கடற்கரைக்கு அடுத்தபடியா உலகத்திலே அழகான கடற்கரையான
சென்னை மெரினா பீச்சோட அழகை கெடுக்குதுன்னு சீமான் அடிக்கிறார் உடனே. ஸோ விஜயை எதிர்கொள்ள முடியாதுன்னு மற்றவன் நினைக்கும் போது விஜய் எதிர்கொள்ளணும், லாஜிக்கலா விஜயை ஆர்கியூ பண்ணணும். விஜய் வந்து வாரிசு அரசியல்னு மன்னர் பரம்பரையான்னு ஸ்டாலினை கேட்கும்போது வாரிசு அரசியலை முதல்ல கொண்டு வந்ததே ராகுல் காந்தி தானே, அவர்கிட்ட போய் ஈழத்தமிழன் சாகும்போது ராஜ்சபாக்கு போய் நின்று தெரியலையா? இந்த மாதிரி அவரு வயநாட்டுல ராகுல் ராஜினாமா பண்ணதும் பிரியங்கா வந்து நிற்காங்களா, இது உங்களுக்கு தெரியலையா? இது சந்தர்ப்பாதான் அரசியல் வியாபாரி, பச்சோந்தி அரசியல், சந்தர்ப்பாத அரசியல்னு விஜய்க்கு அரசியலை காங்கிரஸ் கிட்ட சாப்பிட்டா இருந்துகிட்டு பாஜக மட்டும் அடிக்கிற அரசியலை விமர்சனம் பண்ணார். ஸோ அவர் பாஜக சாப்பிட்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் பாஜகவையும் சேர்த்துக்கிட்டு திமுகவையும் அதில் அடிச்சுக்கிட்டு அந்த கருத்தை சொல்றாரு. எல்லா பிரச்சனைகளுக்கும் பாஜகவும் காங்கிரஸும் தான் காரணம்னு சொல்லும் போது காங்கிரஸையும் பாஜகவும் அடிக்கக்கூடிய ஒரு தெளிவா விஜய் ஏன் காங்கிரஸை அடிக்கலைங்கிறதையும் கேட்கிறாரு. ஸோ அரசியல் ரீதியா தர்க்க ரீதியா விஜய கார்னர் பண்றாரு. ஆனா பாக்குறவங்க வந்து இவர் நியாயம் எப்படி கார்னர் பண்ண வேண்டியது திமுக அதிகாரத்தில் இருக்க திமுக நோக்கி எந்த கேள்விகள் கேட்காம அதிமுக நோக்கி கேள்விகள் கேட்காம இப்பதான் அரசியலுக்கு வந்து விஜயை நோக்கி இது கேட்கறது வந்து பொதுமக்கள் எப்படி எதிர்பார்ப்பாங்க? பொதுமக்கள் எப்படி எதிர்பார்க்காங்கன்னு யாராத்தா செத்தா, எது மண் குதிரை, எது நெஜ குதிரை, எவன் சுத்த வீரன், எவன் பிறவிக்கோளை, எவன் பச்சவந்தி, எவன் சந்தர்ப்பாதிங்கிறது 26 தெரிஞ்சு போகும். மக்கள் தீர்ப்பை நம்ம ஏத்துக்குவோம், என்ன மக்கள் தீர்ப்பு வரட்டுங்கிறது. நான் கேட்கறது லாஜிக்கா இல்லையா? சீமான் கேட்கறதுல நீங்க வாரிசு அரசியல்னா காங்கிரஸுக்கு வாரிசு அரசியல் ஏன் பேசல? பாஜக கொள்கை எதிரின்னா காங்கிரஸ் கொள்கை என்னன்னு கேட்கிறாரு. காங்கிரஸ் தான் எல்லாத்துக்குமே காரணம். கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது காங்கிரஸ் தான். இந்திரா காந்தி இன்டர்நேஷனலா தனக்கு பேர் வரணுங்கிறதுக்காக தமிழர் மீனவர்களுக்கு அநீதி பண்ணாங்க. காவிரியில் 50 வருஷம் ஒப்பந்தத்தை காலி பண்ணி விட்டது காங்கிரஸ் தான். அப்போ நீங்க திருச்சியில வரும்போது காவிரி இதை பற்றி பேசியிருக்கணுமா வேண்டாமா? இல்ல, நான் வந்து காங்கிரஸ் தரப்பு வேலிட் பாயிண்ட்ஸ் இதுல இருக்கு, பட் அதை பக்கம் இருக்கட்டும். பட் ஆனாலும் ஒரு உண்மையான காலத்துல இது ரவீந்திர சுவாமி சொன்னது கச்சத்தீவை கொடுத்த காங்கிரஸ் தான் தொடர்ந்து இதுவரை ராமநாதபுரத்துல இது திமுகவோ அதிமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கும்போது தான் அந்த காங்கிரஸ் தானே ஜெயித்திருக்கு 39 சீட்டும். ஆமா, அங்க மக்கள் வந்து காங்கிரஸ் ப்ரோ காங்கிரஸா இருக்காங்க, மறுக்க வரல. அதே காங்கிரஸ் தனிச்சு நிற்கும் போது ராமநாதபுரத்துல டெபாசிட் இழந்து 4% தான் சார். அது அமைப்பு இல்லாத கட்சி. ஒண்ணு காந்தி குடும்பத்துக்கு தான் ஓட்டு இருக்கு, காங்கிரஸ் கட்சி ஓட்டு கிடையாது. அத காங்கிரஸை கண்டு சீமான் பயப்படல. திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள்னு போல்டா நின்று 8.2% வாக்கெடுத்தாரு. விஜய் லெட்டர் பேடா தான் இருந்தாரு. ராகுல் காந்திக்கு தான் ஓட்டு, ராகுல் காந்திக்கு தான் ஓட்டு, பார்லிமெண்ட்ல நம்ம கண்டஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பயந்து போய் தான் ஜான் ஆரோக்கியசாமியும் ஜோசப் விஜயும் பார்லிமெண்ட் களத்தை விட்டு ஓடி ஒதுங்கினாங்க. அப்போ கோழைகளுக்கு இடம் இல்லை. சீமான் போல்டா காங்கிரஸுக்கு தான் தமிழகம் ஓட்டு போட்டிருக்காங்களே தெரியும். 71 இந்திரா காந்திக்கு 50% மேல, 77 இந்திரா காந்திக்கு எம்ஜிஆர் கூட 50% மேல, 80 கலைஞர் கூட 50% மேல, 84 இறந்த பிறகு 50% மேல, அதிமுக 2/3 1/3 இதுல. அது பிறகு சோனியா காந்திக்கு 89 ராகுல் காந்திக்கு, 91 ராகுல் காந்திக்கு 60 நெருங்கிட்டாரு, சோனியா காந்திக்கு 60 நெருங்கிட்டாங்க. தென் ராகுல் காந்தி 53% எடுத்திருக்காப்புல. மீண்டும் நான் அதை ஒத்துக்கிறேன். இதனாலதான் நானே மோடிக்கு என்ன சொல்றான்னா, ஸ்டாலினுக்கு தனியாட்சி வந்தாலும் பரவாயில்ல, மீண்டும் அவர் ராகுல் காந்தியை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு ப்ரோ மோடியா நான் சொல்றேன். நிறைய பேர் ஆன்டி ஸ்டாலினா பேசிட்டு இருக்காங்க. நான் மோடிக்கு எது நன்மையோ அதை சொல்றேன். உங்க டேட்டா கரெக்ட். ஆனா இந்த இந்திரா காந்தி குடும்பத்துக்கு ஆதரவை மீறி அவங்களை விமர்சனம் பண்ணி சீமான் 8% எடுத்திருக்கிறாரு. இந்த குடும்பத்தை விமர்சனம் பண்ண முடியாது பார்லிமெண்ட்லன்னு அச்சப்பட்டு திமுக கூட காங்கிரஸ் நிற்கனால அச்சப்பட்டு சந்தர்ப்பாத அரசியல், பச்சோந்த அரசியல் வியாபாரித்தனத்தை 24ல விஜய் பண்ணிருக்காரு. இதை எக்ஸ்போஸ் பண்றது நல்லது தானே? இல்ல, இப்போ ப்ரோ காங்கிரஸ் ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்த அது, ஆனா அதுக்கும் ஒரு சந்தர்ப்பவாதி பச்சோந்தி அரசியல் வியாபாரி சீமான் வந்து 4 வரையும் அடிச்சு நிற்கிறாரு. அது சுத்த வீரன் 4 வரையும் அடிச்சு நிற்கிறாரு. அதனாலதான் அவரு அதே மாதிரி விஜயோட சந்தர்ப்பவாதம் தான் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல நிற்காதது. சீமான் விக்கிரவாண்டி நாங்குநேரி வெள்ளூர்ல நின்று 8.2 வந்திருக்காரு. கமல்ஹாசன் நிற்காதனால பின்னாடி சந்திச்சாரு. விஜய் கமல்ஹாசன் 2.0 வாட்டு விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல நிக்கலங்கிற இதுல அரசியல் வியாபாரி விஜய்ங்கிறது சீமான் வைக்கிறார். சோ இதெல்லாம் வச்சாதான் மக்கள் மத்தியில மக்களுக்காக சீமான் நிற்கிறாருங்கிறதும் விஜய் பச்சோந்திங்கிறதும் தெரிய வரும். சரி, ஓகே. இப்போ வந்து மக்கள் கேள்வி, இப்போ விஜய் அரசியல் வியாபாரின்னா இப்போ ஸ்டாலின் எடப்பாடின்னு அரசியல் புண்ணியம் பண்றதுக்கு வந்திருக்காங்க. அது விஜய் கேட்கட்டு யாரும் வேண்டாம்னு சொல்லலையே. அது சீமான் கேட்கல. சீமான் பெரியார் மண்ணில் பெரியாரு மண்ணுன்னு சொல்றதுல 3 வரையும் தான் சேர்த்து அடிக்கிறாரு, 3 வரையும் தான் துண்டிச்சுட்டுங்கிறாரு, 3 வரையும் தான் மழை பெஞ்சா பேச முடியாதுன்னு ஸ்டாலின் எடப்பாடி விஜய் 3 வரையும் தான் அடிக்கிறாரு. இப்போ கோல் போஸ்ட எடப்பாடிக்கு மாத்திட்டாரு.
சீமான விஜய் அடிச்சது எடப்பாடிக்கு மாத்திட்டாரு. இப்ப எடப்பாடிக்கு ஆதரவான ஊடகங்கள் அதை வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க. தினத்தந்தி, தினமலர் போன்ற எடப்பாடி ஆதரவு ஊடகங்கள் அதை போடல. சீமான் தெளிவா ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. பட் நான் தினத்தந்திய டிவியை குறை சொல்லல, டிவி அதை காட்டிட்டாங்கல்ல, மற்ற டிவியும் காட்டிட்டாங்கல்ல, பிரிண்ட்ல தான் அது வரல. ஒரு கருத்து ஒரு தலைவர் சொல்றாரு, என்ன மோடி அதாவது என்ன சிஎம் கேண்டிடேட்டா என்டிஏ தான் வின் பண்றாரு, ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு எடப்பாடி அச்சப்பட்டு பாஜகவோட வந்துட்டாருன்னு ஒரு கருத்தை சீமான் சொல்றாரு. 1000 கட்டுரை எழுதுறான் தினமலர், இதை பற்றி அவன் மூச்சு விடல. தினமலர் பிரிண்ட் நியூஸ்லயே அதை சொல்லல, தினமணி வைத்தியநாதனுக்கு பத்திரிகை அதை சொல்லல, ஹிண்டில் அதை பற்றி செய்தி இல்லை, தினமலர்ல செய்தி இல்லை. நான் லாஜிக்கலா தான் இந்த கேள்வியை கேட்கிறேன். சீமான் கேட்கறது நியாயம் இருக்கா இல்லையா? சீமான் அந்த இடத்துக்குள்ள என்ன சொல்றாருன்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எடப்பாடி பாஜக கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா 15 சீட்டு வந்திருக்கும், 2 கேபினெட் மினிஸ்டர் டெல்லியில பெற்றிருப்பாங்க. சட்டமன்ற தேர்தலில் அவர் ஏன் பாஜக கூட கூட்டணிக்கு வர்றாருன்னா, சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு ரோல் கிடையாது, பாஜகவும் காங்கிரஸும் ஒண்ணும் இல்லை. அவர் கருத்து, என் கருத்து இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆனா அவரு சட்டமன்ற தேர்தல் கூட்டணிக்கு வர்றாருன்னா என்ன ப்ரொஜெக்ட் பண்ணி ஆர்டி டீமை தான் சொல்றாரு. எங்க டீமுக்கு மோடி பயந்துட்டாருங்கிற, எங்க டீமுக்கு மோடியை பயன்படுத்தினாங்க, சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க, இதுக்கு எடப்பாடி பயந்துட்டாருங்க தான் சொல்ல வராரு. ஒரு சில டெல்லி அதிகாரிகளும் அவரை சந்திச்சாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு இது அண்ணாமலை ப்ரொஜெக்ட் பண்ணாரு சீமான. இது நடந்துட்டுன்னா நம்ம 3வது பேர் ஒண்ணு அச்சப்பட்டு சீமான அதை சொல்றாரு. அப்போ நீங்க விஜய் எந்தவித இதுவும் இல்லாம 0% இருக்கிறவரு தன்னை கிளைம் பண்றதுக்கு டிவிகே டிஎம்கேன்னு சொல்லும் போது நீங்க அதை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய நீங்க அண்ணாமலை பேச்சை மையமா வச்சு சசிகலா விஷயத்துல குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, இல கணேசன் இவங்களெல்லாம் கருத்தெல்லாம் வெற்றி பெற்ற ரவீந்திர துரைசாமியோட டீமோட முயற்சியை முன்னிலைப்படுத்தி அண்ணாமலைக்கு பேச்சை முன்னிலைப்படுத்தி ஸ்டாலின் வர்சஸ் சீமான்னு வந்துருங்கிறதுக்காக மக்களவையில போகாத எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்திருக்காருன்னு சீமான் சொல்றத பத்திரிகைகள் ஏன் இருட்டடிப்பு பண்றாங்க? இதுவா பத்திரிகை தர்மம்? அரசியல் விமர்சகர்கள் பிரியன், இவங்க இந்தியா டுடே மணி போன்றவங்களாம் இன்டெலெக்சுவல் ஆனஸ்ட்னா இதை ஏன் அவங்க பேசல? நான் தெளிவாக தான் முன்வைக்கிறேன். ஒரு தலைவருக்கு கிளைம், அதுல லாஜிக் இருக்கு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, என்னையும் பாஜகவையும் பிரிக்க சதிங்கிறாரு, பாஜகவுக்கு நன்றி கடன் பட்டவங்கிறாரு, பாஜக கூட்டணி அவருக்கு மஸ்ட்னு அவர் போறாரு. நீங்க பாஜகவை தள்ளி விட்டுக்கிட்டு விஜய சாத்துக்குவாருன்னு வதந்தியை பரப்புறீங்க. ஏற்கனவே அவர் இந்த வதந்தி பரப்புனதெல்லாம் மீறி அவர் பாஜகவோட போயிருக்காருன்னா சீமானுக்கு கிளைம் நியாயம் தானே? அதை ஏன் ஊடகங்கள் மறைக்குது? அதை ஏன் நேர்மையற்ற முறையில ஊடகங்கள் செயல்படுறாங்க? இத்தனைக்கும் சீமான் என்ன தனிச்சுன்னு தான் சொல்றாரு. பட் அவருக்கு அப்படி ஒரு ஆஃபர் இருந்து அது நடந்தா சீமான் வர்சஸ் ஸ்டாலின் வந்துடும். அதை தடுக்கிறதுக்கு எடப்பாடி பாஜக கிட்ட பார்லிமெண்ட்ல போகாத ஒரு சட்டமன்றத்துல போயிருக்காங்க. லாஜிக் இருக்கா இல்லையாங்கிறது இந்தியா டுடே மணி பேசட்டு, அறிவு நாணயம் இருந்தா இந்தியா டுடே மணி அதை பேசட்டு, பிரியன் பேசட்டு, அறிவு நாணயம் இருந்தா, ரங்கராஜ் பாண்டே பேசட்டு, அறிவு நாணயம் இருந்தா. இதுதான் என்னோட கேள்வியா நான் முன்வைக்கிறேன். இல்ல அவங்களோட சேர்த்து நீங்க சாட்டை துறைமுருகன் பேசணும். ஏன்னா இந்த கட்சிக்காரர் அவரை நம்ம சொல்ல முடியல, அந்த கட்சி சார்ந்த ஆட்களை சொல்லணும்ல. சீமான் சொன்ன கருத்து தானே. அவர் சீமான் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாருன்னு சொன்னாரு. நீங்க உங்களோட ஐடியா அவர் வர்றாரு. எப்போ ஆரம்பிச்சதுன்னா, எப்போ சீமான் ரஜினிகாந்தை சந்தித்தாரோ, எப்போ நீங்க கூட்டிட்டு போய் சந்திக்க வச்சிங்களோ அப்பத்துல நீங்க இல்ல பாஜக கூட்டணி போய மாட்டோம் இந்த குரூப் ஃபுல்லா பேசிட்டு இருக்கு. உங்களுக்கு எதிராகவும் நிறைய பேர் தவறு இல்ல, அவங்க உரிமை. சோ அதான் அப்ப அவங்க போக மாட்டாங்கன்ற கருத்தை இவங்க நம்புறாங்க. பாஜக சீமானை ஏத்துக்க மாட்டாங்கன்ற அந்த ஒரு கருத்தை இவங்க நம்புறாங்க. அது தப்பு. பட் பிராக்டிகல் பாலிடிக்ஸ் கிடையாது, அதை ஒத்துக்கிறேன். பட் இவங்களும் அதை நாம் தமிழர் தரப்போ நாம் தமிழர் பாஜக சீமான் போக மாட்டாருன்றது ரொம்ப கிளியர் கட்டா இருந்தாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில தான் எடப்பாடி பதறிட்டாருங்கிறேன். இல்ல சான்ஸ் எடுக்க அதுக்கு 2.1 சசிகலா விஷயத்துல நான் குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, இல கணேசனை ஜெயித்தது. இதை கூட சோசியலிஸ்ட் பிராமினான பிரியனுக்கு வாயால வைத்தால அடிச்சுக்கிறாரு, தீல மிதிச்ச மாதிரி துள்றாரு. சார் அது இருக்கட்டும் சார். இன்னைக்கு நீங்க 2024 தேர்தல் முடிஞ்ச உடனே நீங்க இந்த வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க, அதை நோக்கி போனீங்க. சீமானுக்கு பெரிய ப்ரொஜெக்ஷன் கொடுத்தது நீங்க. உண்மை. உங்களுக்கு நீங்க கொடுத்த ப்ரொஜெக்ஷன் அதோட வெயிட்டேஜ் தெரியாம பல பேர் ஐயோ சீமான் போக மாட்டாருன்னு கிணத்து தவளைகளாட்டு இருந்து சொன்னாங்க. அந்த கட்சிக்காரங்க சொன்னாங்க. பிராக்டிகல் பாலிடிக்ஸ் புரியாம சொன்னாங்க. நீங்க பிராக்டிகல் பாலிடிக்ஸ் புரிஞ்சு சொல்லி இன்னைக்கு அந்த கருத்தை சீமான் சொல்லியிருக்காரு.
அப்ப நீங்க வந்து உங்க 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 கருத்தை, அவங்க கருத்தோட முக்கியத்துவத்தை அந்த கட்சிக்காரர்களே புரிஞ்சுக்கிறாங்க, நான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். தமிழ்நாட்டுல வந்து ஆன்டி பிஜேபி ஓட்டு தான் என்னமோ 80% இருக்குன்ற மாதிரி ஒரு பெரிய பூதாகரமா ப்ராஜெக்ட் பண்ணி சீமானே பயன்படுத்தி கருத்துருச்சு. கட்சி கேடர்ஸ் ஒரு கொள்கையில வராங்க, அவங்க பாஜக வடவர் கட்சிங்கிற ஒரு ஃபீலிங்ல இருக்கிறாங்க. அது அவங்க உணர்வு, நம்ம அந்த உணர்வுக்குள்ள வரல. அவங்க கட்சி அவங்க உணர்வை நம்ம மதிக்கிறோம். நாம சீமான எந்த இடத்துக்குள்ள சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்றோம்னா, ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பொய்யான செய்தியை குமுத ரிப்போர்ட்டர்ல பரப்புறாங்க. பொய் செய்திகளை பரப்புறது, அதுக்கு நீ ஆட்களை பிடிச்சு செயல்படுறது அந்த டீம் பிராண்டிங் டீமோட வழக்கம். டிக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமான்னு அந்த செய்தியை பரப்புறாங்க. அப்ப நான் சொன்னேன், பல நிரூபித்த விஜய சிஎம் ஒத்துக்கிட முடியாது, விஜய் வேணா சீமான சிஎம் ஒத்துக்கிட்டுன்னு ஜான் ஆரோக்கியசாமி தரப்பு கிட்ட சொன்னேன். அதுக்குள்ள பிரச்சனை ஆகுது. அப்போ நான் சொன்னேன், சீமான மோடியே சிஎம்ஆ ப்ரொஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். உடனே தரக்குறைவான வார்த்தைகளை மோடிக்கு எதிராக இவர் பேசுறாரு ஜான் ஆரோக்கியசாமி. சீமான்ட்ட இருந்ததுனால அவர் அந்த வார்த்தைகளை பேசிட்டு தப்ப முடிஞ்சு. ஓகே, தரக்குறைவான வார்த்தையை பாரத பிரதமர் மோடிக்கு எதிராக ஜான் ஆரோக்கியசாமி பேசுறாரு. ஆனா இன்னைக்கு அதை வந்து சீமானே கிளைம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டு. காரணம், நிறைய டெல்லி தூதர்கள் சீமான பாக்குறாங்க. பிளான் பி ஆட்டு சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்றதுனால 29ல மோடிக்கு என்ன லாபம்ங்கிறது நாங்க பிஎம்ஓ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். மோடி அதை அப்ரிகேட் பண்ணிட்டாரு. நீங்க தனிச்சு போறதும் இதுவும் உங்க விருப்பம், உங்களை நாங்க கம்பல் பண்ணல. நீங்க தனிச்சே போறீங்க. நீங்க 8% கூட்டணி வர முடியாதுன்னு சொல்றீங்க. நான் ஒரு 20% மேல வந்தாதான் கூட்டணி வர முடியும்னு சொல்றீங்க. அது உங்க பாதை. ஆனா இன்னைக்கு 26லே சீமான சிஎம் கேண்டிடேட்டா நிதிஷ்குமார் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றதுல மோடிக்கு 29ல என்ன லாபங்கிறத நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோன்னு மோடிக்கு எமிசரிஸ் வந்து ஒரு சீக்கியர் இவங்கெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்கிறது உண்மை. அவங்கெல்லாம் வந்து சொன்ன பிறகுதான் சீமான் வந்து நாம முயற்சி பண்ணது எல்லாமே தெரிஞ்ச லெவல்ல சீமான் அதை பேசுறாரு. பட் டு பி abundant caution, one must be alert in politics. 214 தனிச்சு நிற்பாங்கிறத உறுதியா நின்று தான் அதை பண்றாரு.